the action. So action தெரியணும் அப்படின்னா அதுக்கு different axis வந்து நமக்கு தெரியணும். So இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா so this is the eyeball. All the muscles the recti and the oblique எல்லாமே எப்படி ஆக்ட் பண்ண போகுதுன்னா either in the transverse axisல ஆக்ட் பண்ணும் or in the vertical axisல ஆக்ட் பண்ண போகுது or anteroposterior axis z axis அப்படின்னு சொல்லுவாங்க. So this is the x, this is y and this is the z. Axis of the movement வந்து important. So என்னென்ன eyeball movement இருக்க போகுது அப்படின்னா elevate ஆகணும், depress ஆகணும், then adduction, abduction இருக்கணும், then intrusion and extrusion இருக்கணும். ஸோ இது transverse axis இருக்குது அப்படின்னா eyeball வந்து elevate ஆகணும், depress ஆகணும். அப்படின்னா இந்த transverse axisல elevation and depression, then adduction and abduction. ஸோ adductionும் abductionும் vertical axisல ஆக்ட் பண்ணும். anteroposterior axisல intrusion and extrusion, அதாவது கார்னியா 12 o'clock பொசிஷன்லேருந்து இன்னராக போகுதுன்னா that is intorsion, then outer போகுதுன்னா that is extortion. So intorsion and extortion, these are all the important movements. இந்த all these important movements வச்சுக்கிட்டு தான் ஐபால் வந்து என்டையர் அவுட்டர் வேர்ல்ட்லேருந்து வரக்கூடிய லைட் சோர்ஸை கலெக்ட் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஆக்சிஸ் டிரான்சஸ் வெர்டிக்கல் அண்ட் ஆன்ட்ரோபோஸ்டீரியர் ஆக்சிஸ் நம்ம பார்க்குற மாதிரி அடுத்து ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் என்ன மாதிரியான மசில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றது. ஸோ இந்த ஆக்சிஸ் பார்க்குற அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆர்பிட்டல் ஆக்சிஸ்க்கும் ஐபால் ஆக்சிஸ்க்கும் இடையில ஒரு 23 டிகிரி ஆங்கிள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த ஆக்சிஸ் ஆஃப் த மூமெண்ட் எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸ் மூமெண்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு மாடிஃபையாக இதை எப்படி பார்க்குறதுன்றத ஒரு ஸ்மைலி பால் வச்சு நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இப்போ இந்த ஸ்மைலி பால் தான் ரைட் சைடு ஐபால் அப்படின்றத வச்சுக்குவோம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இந்த மசில்ஸ். ஸோ இப்போ திஸ் இஸ் superior rectus and then கீழே இருக்கிறது inferior rectus, then this is medial rectus and this is lateral rectus. இப்போ இந்த medial rectusம் lateral rectusம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இது medial wall இருக்குது, இது lateral wall இருக்குது. ஸோ medial rectus ஆக்ட் பண்ணும்போது ஐபால் அடக்ட் ஆக போகுது, lateral rectus ஆக்ட் பண்ணும்போது ஐபால் அப்டக்ட் ஆக போகுது. இவ்வளோ தான், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இதில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த superior rectus அண்ட் த inferior rectus இந்த ரெண்டு மசிலையும் எடுத்துட்டேன்னா, ஸோ இது வந்து anterior pole of the eyeball, this is the posterior pole of the eyeball. இந்த சென்டரில் போயிட்டுருக்கிறது தான் நம்மளோட ஆப்டிக்கல் ஆக்சிஸ். ஆனால் இந்த superior rectusம் inferior rectusம் அந்த டெண்டினஸ் ரிங்லேருந்து ஆரிஜின் எடுத்து வரும்போது இந்த ஐபாலோட கனெக்ட் பண்ணியிருக்கும்போது லேட்ரலாக கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ தே கோ பேக்வேர்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், they go backwards and laterally. ஸோ இப்படி பேக்வேர்ட்ஸ் அண்ட் லேட்ரலியாக இருக்கும்போது இந்த மசில் அதனோட ஆக்ஷனை கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபாலும் இந்த மசிலோட ஃபைபர்ஸும் பேரலாக இருந்தால் அதனோட ஆக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ அதுக்காக இது என்ன பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா இந்த ஐபாலை தன்னோட ஆக்சிஸுக்கு இழுத்துட்டு வர வேண்டியிருக்குது. இப்போ superior rectus அப்படின்றது அதனோட மெயின் ஆக்ஷன் என்ன, எலிவேஷன். ஸோ எலிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஐபால் வந்து ஒரு அப்டக்டட் பொசிஷனில் இருந்தால் இந்த எலிவேஷன் அதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா superior rectusம் inferior rectusம் அதனோட மசில் ஃபைபர்ஸ் இந்த ஆப்டிக்கல் ஆக்சிஸோட கம்பேர் பண்ணும்போது லேட்ரலாக இருக்குது. ஸோ ஒரு 23 டிகிரி லேட்ரலாக அதனோட ஆங்கிள் இருக்குது. ஸோ இப்போ அது நல்லா ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபால் வந்து ஒரு அப்டக்டட் பொசிஷனில் இருக்கும்போது தான் மசில் ஃபைபர்ஸும் ஐபாலும் பேரலாக இருக்கும். ஸோ அந்த மசில் ஃபைபர்ஸும் ஐபாலும் பேரலாக இருக்கும்போது தான் அதனோட அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஸ்ட்ராங் ஃபங்க்ஷன் அப்படின்றத அது பண்ண முடியும். ஸோ இந்த ரெக்டை மசில்ஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்காக எக்ஸ்க்ளூசிவாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா அப்டக்டட் ஐயில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஆப்ளிக் மசில்ஸ் அதனோட ஃபங்க்ஷனை ஸ்ட்ராங்காக பண்ணணுன்னா என்ன பொசிஷனில் ஐபால் இருந்தால் ஸ்ட்ராங்காக பண்ணணுன்னா அடக்டட் பொசிஷனில் இருந்தால் ஸ்ட்ராங்காக பண்ணோம். ஸோ இந்த பேசிக் அனாட்டமி நமக்கு தெரியணும். ஸோ ரெக்டை மசில் யூஸ்வலாகவே இந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸை பொறுத்தளவில் ஒவ்வொரு மசிலுக்குமே 3 ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ 3 ஃபங்க்ஷன், ஈச் மசில் ப்ரொடியூஸ் அட்லீஸ்ட் 3 ஃபங்க்ஷன். அண்ட் அதே மாதிரி
each movement of the eyeball they are produced by at least 3 muscles. இந்த ரெண்டு திங்குமே உனக்கு நல்லா புரியணும். So each extraocular muscle produces 3 function. One is primary function, one is secondary function and one is tertiary function னு சொல்லுவாங்க. The primary function அப்படின்றது ஒரு நார்மல் கேஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம் இல்லையா, அப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு பேர் தான் நார்மல் கேஸ் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த நார்மல் கேஸ்க்கு நம்ம ஐபால் அடாப்ட் ஆகி இப்படி இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மசிலுமே அதுக்கான 3 ஃபங்க்ஷனையும் பண்ணிகிட்ருக்க வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ரெக்டஸ் அதனோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எலிவேஷன் மட்டும் பண்ணாமல் அதனோட இன்னொரு ஆக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அடக்ஷனும் பண்ணோம், அட் த சேம் டைம் இன்ட்ராஷனும் பண்ணோம். ஸோ த சுப்பீரியர் ரெக்டஸோட main function elevation, that is a strong function. Then ஒரு secondary function இருக்க போது அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு minimal action. ஸோ அந்த minimal actionன்றது என்ன ஆக்ஷன் இருக்க போகுது அப்படின்னா intrusion. தென் அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு adduction. ஸோ elevation, intrusion and adduction இந்த 3 ஃபங்க்ஷனுமே இந்த superior rectus muscle பண்ணும். ஆனால் அதனோட strong function என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா elevation தான். அந்த எலிவேஷன் அதை ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு எப்படி ஐ இருந்தால் அது ஸ்ட்ராங்காக பண்ணும் அப்படின்னா அப்டக்டட் பொசிஷனில் ஐ இருக்கும்போது தான் அது ஈஸியாக அதை தூக்கும். ஸோ அப்போ அந்த அப்டக்டட் பொசிஷனில் இருக்கிற ஐயை அது தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்குது, அந்த கேஸில் அந்த மசிலை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பேஷண்ட்டை நம்ம என்ன சொல்லணும்னா முதல்ல அந்த ஐயை அப்டெக்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீ வந்து ரைட் ஐயை வந்து செக் பண்ண போகிற அப்படின்னா ரைட் சைடில் பாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ ரைட் சைடில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ரைட் ஐ என்ன பண்ணுது, அப்டெக்ட் ஆகிருக்குது. ஸோ இப்படி அப்டெக்ட் ஆன பிறகு இப்போ மேலே பாரு அப்படின்னீங்கன்னா அந்த ரைட் சுப்பீரியர் ரெக்டஸ் அழகாக வேலை செய்யும். இதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், இந்த பேசிக் அனாட்டமி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ராக்குலர் மசில்ஸோட மசில் ஃபைபர்ஸோட டைரக்ஷன், ஐபாலோட டைரக்ஷன், இது 23 ஆங்கிளில் இருக்குது, இதுக்கு 2 லேட்ரல் வாலும் 90 டிகிரியில் மீட் பண்ணுது, இதே சுப்பீரியர் ஆப்ளிக் எடுத்துக்கிட்டு நான் 53 ஆங்கிளில் இருக்குது. இப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பற்றி படிக்க போகிறீங்க. எதுக்காக அப்படின்னா இதுதான். ஸோ ஒவ்வொரு கேஸை நோக்கி நம்மளோட ஐபால் மூவ் ஆகும்போது இந்தந்த விஷயங்கள் இருக்குன்னு புரியும் போது நீங்கள் பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ணும்போது இதை பார்ப்பீங்க. பட் நார்மலாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே 2-3 மசில் ஆக்ட் பண்ணி தான் நம்ம நார்மலாகவே நேராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சுப்பீரியர் ரெக்டஸ்க்கு 3 ஆக்ஷன்ஸ் இருந்த மாதிரியே இன்ஃபீரியர் ரெக்டஸ்க்கு 3 ஆக்ஷன் இருக்க போகுது. ஸோ அப்போ இன்ஃபீரியர் ரெக்டஸ் என்ன பண்ண போகுது, சுப்பீரியர் ரெக்டஸ் மேலே தூக்குது. ஸோ எலிவேஷன். அப்போ இன்ஃபீரியர் ரெக்டஸோட ஆக்ஷன் என்னவாக இருக்க போகுது, டிப்ரெஷன். ஸோ ஒன்ஸ் அகெயின் டிப்ரெஷனுக்கு அப்புறம் தட் இஸ் த ப்ரைமரி ஆக்ஷன். தென் ஒரு மினிமல் ஆக்ஷன் இதுவும் இருக்க போகுது இல்லையா, அது என்ன பண்ணுச்சு, மினிமல் ஆக்ஷனாக இன்ட்ராஷன் பண்ணுச்சு. அப்போ இன்ஃபீரியர் ரெக்டஸ் என்ன பண்ணும், எக்ஸ்டார்ஷன் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷன் என்ன, ஒரு லீஸ்ட் ஆக்ஷன். அந்த லீஸ்ட் ஆக்ஷன் இன்ஃபீரியர் ரெக்டஸை பொறுத்தளவில் என்னவாக இருக்க போகுது, அப்டக்ஷனாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு இது ஒரு சிங்கிள் ஐபாலுக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போ மோனோ ஆக்குலர் விஷன். இந்த மோனோ ஆக்குலர் விஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுப்பாங்க. நீ ஆப்தமாலஜி போனேன்னா உனக்கு இதை சொல்லிக் கொடுப்பாங்க, சின்ராட் அப்படின்னு, SINRAD. சின்ராட் அப்படின்னா என்னென்னா சுப்பீரியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்ட்ராய்டஸ். ஸோ இன்டார்ஷன் அப்படின்னு பண்ணணும்னா அந்த மசில் என்னவாக இருக்கணும், சுப்பீரியராக இருக்கணும். அப்போ அது சுப்பீரியர் ரெக்டஸாகவும் இருக்கலாம், சுப்பீரியர் ஆப்ளிக்காகவும் இருக்கலாம். ஸோ சின்ராட் அப்படின்னா என்ன, ரெக்டை மசில்ஸ் எப்பயுமே ஆட் சொல்கிறோம். அப்போ அது என்ன, அடக்ஷன். ஸோ அடக்ஷன் காஸ் பண்ணும். அப்போ சுப்பீரியராக இருக்கணும், ரெக்டையாக இருக்கணும் அப்படின்னா இந்த 2 இருந்துச்சுன்னா ஆக்ஷன் என்னவாக இருக்க முடியும், சுப்பீரியர்ஸ் ஆர் இன்டார்ஷன் அண்ட் அடக்ஷன். ஸோ சுப்பீரியர் ரெக்டஸ், இன்டார்ஷன் அண்ட் அடக்ஷன் வந்துருச்சு. மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராங் ஃபங்க்ஷன் என்ன, எலிவேஷன். தட்ஸ் ஆல். ஓகே. அதே மாதிரி இன்னொரு சுப்பீரியரை பார்த்துருங்க, என்னது, சுப்பீரியர் ஆப்ளிக். ஸோ சுப்பீரியராக இருக்கிறதுனால என்ன ஆக்ஷன் பண்ண போகுது, இன்டார்ஷன். நெக்ஸ்ட் இட் இஸ் நாட் த ரெக்டை. அப்போ என்ன காஸ் பண்ணும், அப்டக்ஷன். தென் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன, அதனோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன, டிப்ரெஷன். ஸோ சுப்பீரியர் ஆப்ளிக் அப்படின்றது இன்டார்ஷன், அப்டக்ஷன் அண்ட் டிப்ரெஷன். ஸோ சுப்பீரியர் ரெக்டஸ் எலிவேட் பண்ணுச்சு, சுப்பீரியர் ஆப்ளிக் டிப்ரெஸ் பண்ண போது. மிச்ச 2 ஃபங்க்ஷனுமே அது 2க்கும் சேம் தான், இன்டார்ஷனும் நெக்ஸ்ட் அடக்ஷன் அப்டக்ஷனையும் சொல்ல போகிறீங்க. ஸோ அடக்ஷன்றது ஆல்வேஸ் ரெக்டஸ், அப்டக்ஷன்றது ஆப்ளிக். ஸோ இவ்வளோ தான். இது வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு மசிலுக்கும் 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறீங்க இல்லையா, தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்.
பட் ப்ரைமரி ஃபங்க்ஷன்றது ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷனாக ஒவ்வொரு மசிலுக்கு ஒன்று தான் இருக்க முடியும். மிச்சம் அந்த மினிமல் லீஸ்ட் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையே இல்லை. அதை மினிமலாகவே வச்சுக்கோங்க. என்ன கன்ஃபியூஷன் நமக்கு வரப்போகுது அப்படின்னா, இப்போ சுப்பீரியர் ஒப்ளிக் ஆக்ஷன் சொல்கிறீங்க, இப்போ சுப்பீரியர் ஒப்ளிக்கோ இல்லை சுப்பீரியர் ரெக்டஸோ. ஸோ சுப்பீரியர் ரெக்டஸ் இப்போ தான் முடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ எக்ஸாம்பிளில் சுப்பீரியர் ரெக்டஸ் எடுத்துக்கிறோம். இதுக்கு ஆக்ஷன் ப்ரைமரி ஃபங்க்ஷன் எலிவேஷன். அந்த எலிவேஷனை எந்த ஐயில் நல்லா பண்ணும் அப்படின்னா அப்டக்டட் ஐயில் நல்லா பண்ணும். ஆனால் நம்ம ஆக்ஷன் வைஸ் சொல்லும் போது அப்டக்ஷன் ஒரு ஆக்ஷனை சுப்பீரியர் ரெக்டஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லவே இல்லை. என்னென்ன ஃபங்க்ஷன் சொன்னோம்? அடக்டாஸ் ஆர் ரெக்டை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இன்டார்ஷன் அண்ட் சுப்பீரியர் ரெக்டஸ்ங்கும்போது அடக்ஷன் அண்ட் தென் எலிவேஷன் சொன்னோம். ஆனால் நல்லா ஆக்ட் பண்ணுறது அப்டக்டட் ஐயில் போய் ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே அப்படின்றத கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால தான் அதனோட ஈச் ஃபங்க்ஷனையும் நீங்கள் இந்த ஆக்ஷனில் குழப்பிக்க வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ சுப்பீரியர் ரெக்டஸ் exclusive function of the superior rectus is only when the axis of the muscle fibers parallel with the orbital axis or parallel with the optical axis. So axis of the muscle fibers axis of the eyeball parallel இருக்கும்போது மட்டுமே இதனோட strong function நடக்க வாய்ப்பு இருக்கும். So exclusive action of the recti muscles are produced in the abducted eye. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி oblique musclesக்கு போய்கிட்டேன்னா the exclusive function of the oblique eye are better performed in the adducted eye. அவ்வளோதான். ஆக்ஷன் பார்க்குறதுக்கும் இண்டிவிஜுவல் ஆக்ஷன் சொல்லும்போது அப்படியே மாற்றி அடக்ஷன் அப்டக்ஷன் சொல்லிட்டு இருப்பீங்க. அதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அனாட்டமி இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சதுன்னா ஆஃப்தமாலஜி ரொம்ப ஈஸி. ஸோ அனாட்டமி இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா always recti muscles are better perform their action in the abducted eye. Oblique muscles are better perform their actions in the adducted eye. அவ்வளோதான். ஸோ அதனால் ரெக்டை ஆக்ட் பண்ணும்போது பேஷண்ட்டை ஐயை அப்டக்ட் பண்ண சொல்லணும். ஒப்ளிக் மசில்ஸை ஆக்ட் பண்ண சொல்லும்போது ஐயை அடக்ட் பண்ண சொல்லணும். ஸோ ரெக்டை ஆக்ட் பண்ணணும்னா அப்டக்ட் பண்ணணும், ஒப்ளிக் ஆக்ட் பண்ணணும்னா அடக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுப்பீரியர் ஒப்ளிக் மசிலை வந்து நீ டெஸ்ட் பண்ண போகிறேன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை இப்படி பாரு, ஸோ அடக்ட் பண்ண சொல்லுவேன். அப்போ மீடியல் ரெக்டஸ் வச்சு அடக்ட் பண்ண பிறகு டிப்ரெஷன் பார்த்தேன்னா ஈஸியாக புரியும். அது எதுக்காக அப்படின்னா அந்த ஐபாலோட ஆக்சிஸும் மசில் ஃபைபர்ஸோட ஆக்சிஸும் பேரலாக வந்தால் தான் அது நல்லா வேலை செய்யும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. இவ்வளோ தான் வந்து இதனோட மூமெண்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸுக்கு நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். திஸ் இஸ் அபவுட் த மோனோஆக்குலர் விஷன். ஸோ இந்த மோனோஆக்குலர் மூமெண்ட் ஆஃப் த ஐபாலில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ எதில் வந்து ஆக்ஷன் வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படி சொல்கிறது மூலமாக இங்கே நிறைய அந்த ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு எம்சிக்யூவாக கேட்பாங்க. அகனிஸ்ட்னா என்ன, ஆன்டகனிஸ்ட்னா என்ன, சினர்ஜிஸ்ட்னா என்ன, யோக் மசில்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அகனிஸ்ட்ன்றது என்ன? எனக்கு அடக்ஷன் தேவைன்னா என்ன மசில் ஆக்ட் பண்ணணும்? மீடியல் ரெக்டஸ். ஸோ இப்போ அடக்ஷனுக்கு அகனிஸ்ட் மசில் என்ன? மீடியல் ரெக்டஸ். இப்போ அடக்ஷனுக்கு ஆன்டகனிஸ்ட் என்ன? அப்டக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அப்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன மசில் ஆக்ட் பண்ணணும்? லேட்ரல் ரெக்டஸ் ஆக்ட் பண்ணணும். ஸோ அடக்ஷனுக்கு மீடியல் ரெக்டஸ், அப்டக்ஷனுக்கு லேட்ரல் ரெக்டஸ். அப்போ இது ரெண்டும் அகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட். அதே மாதிரி எலிவேஷனுக்கு சுப்பீரியர் ரெக்டஸ், டிப்ரெஷனுக்கு இன்ஃபீரியர் ரெக்டஸ். இது ரெண்டும் ஆன்டகனிஸ்ட். இதெல்லாம் வந்து உனக்கு சிம்பிளாக புரியும். தென் அடுத்தது சினர்ஜிஸ்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. இதுவும் மோனோஆக்குலர் விஷனுக்காக சொல்கிறது தான். ஸோ சினர்ஜிஸ்ட் மசில் அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு வேறு மசில் இந்த சேம் ஐ ஆக்ட் பண்ணும். ஸோ ஃபார் ஒன் பர்டிகுலர் மூமெண்ட் டூ muscles which are acting on the same eye. So same eyeல ரெண்டு மசில் ஒரு மூமெண்ட்டுக்கு ஆக்ட் பண்ணுச்சுன்னா that is otherwise called as synergist. ஸோ இப்போ சினர்ஜிஸ்ட்டுக்கு இப்போ ஒன்று எலிவேஷனுக்கு ஒரு மசில் உனக்கு தெரியும், that is the superior rectus. Then another muscle for elevation இன்னொன்று என்னென்னா inferior oblique. ஒரு ரெக்டை ஒரு ஆப்ளிக், இது ரெண்டும் தான் சினர்ஜிஸ்டாக இருக்கும். ஸோ சுப்பீரியர் ரெக்டஸுக்கு சினர்ஜிஸ்ட் என்ன? இன்ஃபீரியர் ஆப்ளிக். அதே மாதிரி சுப்பீரியர் ஆப்ளிக் எது சினர்ஜிஸ்ட்? இன்ஃபீரியர் ரெக்டஸ். தட்ஸ் ஆல். ஸோ இது ரெண்டும் மாற்றி சொல்லிகிட்டே இருப்பீங்க. தட் இஸ் த சினர்ஜிஸ்ட். ஸோ சினர்ஜிஸ்ட்ன்றது ஃபார் அ சிங்கிள் ஆக்ஷன் டூ மசில்ஸ்
in the same eye. That is the synergist. இது MCQ. எந்த மசில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதிக்கணும். தென் யோக் மசில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த யோக் மசில் அப்படின்றது என்னென்னா பைனாக்குலர் விஷனுக்காக யோக் மசில் வரும். ஸோ இப்போ பைனாக்குலர் விஷன் அப்படின்றதுல ஒரு 6 கேஸ் படிப்பீங்க. ஸோ கேஸ் அப்படின்றது ப்ரைமரி கேஸ் இருக்க போது. வாட் இஸ் ப்ரைமரி கேஸ்? தட் இஸ் த ஸ்ட்ரைட் லுக்கிங். ஸோ வென் யூ லுக்கிங் ஸ்ட்ரைட் இப்படி பார்க்கும்போது நம்ம பார்க்குறது தான் ப்ரைமரி கேஸ். அடுத்து பார்க்க போகிற செகண்டரி கேஸ்ன்றது என்ன? ரைட் சைடட் கேஸ், தென் லெஃப்ட் சைடட் கேஸ். ஸோ இங்கே முடிஞ்சது. அடுத்தது என்ன? ரைட் அப்பர் கார்னர், ரைட் லோவர் கார்னர், லெஃப்ட் அப்பர் கார்னர், லெஃப்ட் லோவர் கார்னர். ரைட்டில் எதையுமே போனால் நம்ம என்ன சொல்லுவோம்? டெக்ஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்டில் எதுவுமே போனால் என்ன சொல்லுவோம்? லீவோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெக்ஸ்ட்ரோ வெர்சன், லீவோ வெர்ஷன், அதாவது வேறு வேறு இது பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மூமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து வெர்ஷன் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைனாக்குலர் விஷனில் நீங்கள் பார்க்க போகிறது 2 விதமான மூமெண்ட்ஸ் பார்ப்பீங்க. வெர்ஷன் மூமெண்ட்ஸ் அண்ட் வெர்ஜன்ஸ் அப்படின்னு பார்ப்பீங்க. வெர்ஜன்ஸ் அப்படின்னா என்ன? கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட். ஸோ கன்வர்ஜென்ட்ன்றது என்ன? ஒரு நியர் விஷன், ஒரு அகாமடேட்டிவ் விஷன். அப்போ என்ன ஆகும்? போத் ஐயுமே வந்து டுவர்ட்ஸ் அ நோஸ் வந்து அடெக்ட் ஆகிருக்கும். ஸோ போத் ஐ இந்த அடெக்டட் பொசிஷன் இன் அகாமடேட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டுவர்ட்ஸ் நோஸ் போகிறதுக்கு பேர் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு பேர். டைவர்ஜென்ஸ்ன்றது என்ன? ரெண்டுமே அப்டெக்ட் ஆகிருக்கிறது. யூஸ்வலாக அந்த டைவர்ஜென்ஸ்ன்றது நம்மளை பொறுத்தவரை அன்கான்சியஸாக இருக்கும். ஒரு ரொட்டேட்ரி இதை பார்க்கும்போது இந்த இதில் போவோம் இல்லையா, நம்ம ராட்டினம்லாம் சுற்றும் போது அப்போ வந்து நம்மளை அறியாமல் அந்த இது போகிறது தான், அந்த ரொட்டேஷனல் மூமெண்ட்டில் வர்றது தான் டைவர்ஜென்ட் அப்படின்றது. கன்வர்ஜென்ட்ன்றது அகாமடேட்டிவ் ரிஃப்ளெக்ஸில் இருக்க போகுது. ஸோ இந்த பைனாக்குலர் விஷனில் இத்தனை விதவிதமான 9 கேசஸ் பார்ப்பீங்க. தென் இந்த கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட்ன்றதை பார்ப்பீங்க. மோனோ ஆக்குலர் விஷனில் தான் நீங்கள் மெயினாக என்ன பார்த்தீங்க? அகனிஸ்ட்னா என்னென்னு பார்க்குறீங்க, ஆன்டகனிஸ்ட்னா என்னென்னு பார்க்குறீங்க, சினர்ஜிஸ்ட்னா என்னென்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த சினர்ஜிஸ்ட்டை பொறுத்தளவில் ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு ஆப்போசிட் மசில் தான் இருக்க போகுது. சுப்பீரியர் ரெக்டஸ்க்கு எப்பயுமே இன்ஃபீரியர் ஓப்ளிக் தான், இன்ஃபீரியர் ஓப்ளிக்கு எப்பயுமே சுப்பீரியர் ரெக்டஸ் தான். அதே மாதிரி சுப்பீரியர் ஓப்ளிக்கு எப்பயுமே இன்ஃபீரியர் ரெக்டஸ் தான், இன்ஃபீரியர் ரெக்டஸ்க்கு எப்பயுமே சுப்பீரியர் ஓப்ளிக் தான். அப்படி மாற்றி மாற்றி பார்ப்பீங்க. மீடியல் ரெக்டஸும் லேட்ரல் ரெக்டஸும் பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அதை நாம் ஒரே ஒரு சிம்பிள் ஆக்ஷன் தான். மீடியல் ரெக்டஸ்னா அடெக்ஷன், லேட்ரல் ரெக்டஸ்னா அப்டெக்ஷன். தட்ஸ் ஆல். ஸோ யோக் மசில் அப்படின்றத நம்ம திருப்பி பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ்: elevation, depression, adduction, abduction, intorsion and extorsion. So this is that angle. So visual axis வந்து எப்படி இருக்கு? உன்னோட recti muscle and the oblique muscle. So recti muscle கிட்டத்தட்ட ஒரு 21 டிகிரி லேட்ரலாக இருக்குது இந்த visual axisக்கு. அதே வந்து superior oblique muscle பார்த்தேன்னா இந்த ஃபைப்ரோ கார்ட்லேஜினஸ் புள்ளியிலேருந்து தென் இட் இஸ் டேக் ஒன் ரைட் டேர்ன். ஸோ மீடியல்லேருந்து அப்படி லேட்ரலாக போயிருக்கு. ஸோ இங்கே இந்த சுப்பீரியர் ஒப்ளிக்கும் திஸ் விசுவல் ஆக்சிஸ்க்கும் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரஃப்லி இட் இஸ் அபவுட் 51 டிகிரி ஆங்கிள். ஸோ அப்போ இதை ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே இட் இஸ் பெட்டர் ஆக்டட் இன் த அடெக்டட் ஐ. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆக்சிஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்குறீங்க. தென் நெக்ஸ்ட், ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம இதை தான் பற்றி பேசணும். ஸோ ஆக்ஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மசில்ஸ் 4 ரெக்டை அண்ட் 2 ஒப்ளிக் மசில்ஸுக்கும் என்னென்ன ஆக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரைமரி பொசிஷனில் எப்படி இருந்துச்சு? ஸோ யூஸ்வலாகவே ஐக்கு வந்து 3 பொசிஷன் தான். ப்ரைமரி பொசிஷன்றது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. தென் செகண்டரி பொசிஷனில் வந்து என்னது? எய்தர் அடெக்டட் பொசிஷனாக இருக்கணும் இல்லைன்னா அப்டெக்டட் பொசிஷனாக இருக்கணும். ஸோ அடெக்டட் பொசிஷனில் எந்த மசில்ஸ் நல்லா ஆக்ட் பண்ண போது? ஓப்ளிக் மசில்ஸ். அப்டெக்டட் பொசிஷனில் எந்த மசில்ஸ் நல்லா ஆக்ட் பண்ண போகுது? ரெக்டை மசில்ஸ். ஸோ இது மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சுப்பீரியர் ஆப்ளிக் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதனோட ரூஃப்லேருந்து ஆரிஜின் எடுத்து வந்துச்சு. ஸோ ரூஃபில் ஆரிஜின் எடுத்த மசில் என்ன பண்ணுது? பிட்வீன் த ரூஃப் அண்ட் த மீடியல் வால் வருது. ரூஃப் அண்ட் த மீடியல் வால் வரும்போது, ஸோ திஸ் இஸ் த ட்ராக்லியா. இங்கே தான் அந்த மசிலோட இன்சேஷன் இருக்குது, சுப்பீரியர் ஆப்ளிக்கோட இன்சேஷன். ட்ராக்லியாவிலேருந்து இது டெண்டனாக மாறப்போகுது. திஸ் இஸ் த மீடியல் வால். ஸோ ஃப்ரம் த ரூஃப்லேருந்து த மசில் ஆரிஜின் எடுக்குது. ஸோ திஸ் இஸ் த மீடியல் ரெக்டஸ். அபோவ் த மீடியல் ரெக்டஸ் தான் இந்த சுப்பீரியர் ஆப்ளிக் மசில் இருக்குது. ஸோ ஃப்ரம் த ரூஃபில் ஆரிஜின் எடுத்த மசில் தென் ரன்ஸ் அலாங் த ரூஃப் அண்ட் த மீடியல் வால். அட் த ஆண்ட்ரோமீடியல் ஆங்கிளில் வரும்போது திஸ் இஸ் த புள்ளி. ஸோ இந்த புள்ளியில் வரும்போது it turns into right angle and then it is inserted into the
posterior segment of the eyeball behind the equator. So இப்போ ஆட்டோமேட்டிக்காக this is the visual axis. So visual axis இந்த ஆக்சிஸ்னா இந்த மசிலோட ஆக்சிஸ் எப்படி இருக்குது ஒரு 51 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ superior oblique ஆக்ட் பண்ணணும்னா எப்போ வந்து நல்லா ஆக்ட் பண்ணும், எக்ஸ்க்ளூசிவாக எப்போ ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ஐபால் அடெக்ட் ஆகும்போது. ஸோ இப்படி அடெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மசிலோட லாங் ஆக்சிஸும் ஐபாலோட லாங் ஆக்சிஸும் சேம் லைனில் இருக்கும். ஸோ அந்த சேம் லைனில் இருக்கும்போது இப்போ superior oblique ஈஸியாக என்ன பண்ண முடியும், அடெக்டட் ஐயை டிப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். தென் நெக்ஸ்ட், ஸோ மோனோஆக்குலர் விஷனில் என்னென்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அடக்ஷன் ஆல்வேஸ் பை மீடியல் ரெக்டஸ், அப்டக்ஷன் always by lateral rectus, that's all. Then elevation, elevation is usually done by two muscle, they are otherwise called as synergist அப்படின்னு சொன்னோம் இல்லையா. synergist என்னென்னா ஒரு ரெக்டை ஒரு oblique, superior rectus elevation with inferior oblique. Then depression, inferior rectus with superior oblique, அப்படியே vice versa, this is the synergist. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான உனக்கு எம்சிக்யூ கேட்குறாங்க. அகனிஸ்ட்னா என்ன, ஆன்டகனிஸ்ட்னா என்ன, சினர்ஜிஸ்ட்னா என்ன, எல்லாமே மோனோ ஆக்குலர். ஸோ இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பைனாக்குலர் மூமெண்ட்ஸ். ஸோ பைனாக்குலர் மூமெண்ட்ஸில் நம்ம இப்போ பார்த்தோம் நிறைய 6 கார்டினல் கேஸஸ் என்னென்ன அப்படின்னா, லெஃப்டில் அப்பர் லைன் லோவர் லைன் பாரு, ரைட்டில் அப்பர் லைன் லோவர் லைன் பாருன்னா, ரைட்டில் பார்க்குறதுக்கு டெக்ஸ்ட்ரோன்னு சொல்லுவோம், லெஃப்டில் பார்க்குறதுக்கு லீவோன்னு சொல்லுவோம். ஸோ டெக்ஸ்ட்ரோ எலிவேஷன், டெக்ஸ்ட்ரோ டிப்ரெஷன், டெக்ஸ்ட்ரோவர்சன்னா டுவர்ட்ஸ் ரைட்டு, தென் அதே மாதிரி லீவோ எலிவேஷன், லீவோ டிப்ரெஷன், தென் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட். தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் 6 கார்டினல் கேஸஸ் ஃபார் பைனாக்குலர் மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த 6 கார்டினல் கேஸும் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு இப்போ பார்க்க போகிறோம். ரைட் அப்பர் கார்னர், ரைட் லோவர் கார்னர் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் நீ என்ன பண்ண வேண்டியதுக்கு, ரைட் சைடு திரும்ப வேண்டியிருக்கு. ஸோ உன்னோட தலையை இப்படி திருப்பாமல் ஐ மட்டும் இங்கிட்டு பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபஸ்ட் see the right side. ஸோ இந்த ரைட் சைட் பார்க்கும்போது ரைட் ஐ என்ன பண்ணிக்குது, அப்டெக்ட் பண்ணிக்குது, லெஃப்ட் ஐ என்ன பண்ணிக்குது, அடெக்ட் பண்ணிக்குது. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், எலிவேட் பண்ணணும். ஸோ இப்போ எலிவேட் பண்ணும்போது தான் இங்கே தான் உனக்கு என்ன தேவை அப்படின்னா, அப்டெக்டட் மசிலில் என்ன மசில் எலிவேட் பண்ணுது, அடெக்டட் ஐபாலில் என்ன மசில் ஆக்ட் பண்ணுது, இவ்வளோ தான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை படிக்கிறீங்க. ஸோ இப்போ ஃபார் ஒன் எக்ஸாம்பிள், சி திஸ் இஸ் த பைனாக்குலர் மூமெண்ட் ஆஃப் த லெஃப்ட். ஸோ டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்க்கும்போது லெஃப்டை என்ன பண்ணிக்க போது, அப்டெக்ட் ஆகும், ரைட்டை என்ன பண்ணும், அடெக்ட் ஆகும். திஸ் இஸ் த லீவோ வெர்சன். அதே மாதிரி டெக்ஸ்டோவேஷன்னா ரைட்டு. ஸோ ரைட் இப்போ அப்டெக்ட் ஆகிருக்கு, லெஃப்ட் என்ன பண்ணியிருக்கு, அடெக்ட் ஆகிருக்கு. இப்போ அப்டெக்டடாக இருக்கக்கூடிய ஐயை நான் என்ன பண்ணணும், மேலே தூக்கணும். ஸோ அப்டெக்டடாக இருக்கக்கூடிய ஐயை எலிவேட் பண்ணணும். ஸோ அப்டெக்டட் ஐயில் எலிவேஷன் பண்ணணுன்னா எது நல்லா ஆக்ட் பண்ணும், ரெக்டை மசில் ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ எது, ரைட் சுப்பீரியர் ரெக்டஸ். நெக்ஸ்ட் அடெக்டட் ஐ. அடெக்டட் ஐயை நான் எலிவேட் பண்ணணுன்னா என்ன மசில் ஆக்ட் பண்ணணும், ஓப்ளிக் மசில். எலிவேட் பண்ணணுன்னா எந்த ஓப்ளிக்கு, இன்ஃபீரியர் ஓப்ளிக், அவ்வளோதான். ஸோ லெஃப்ட் இன்ஃபீரியர் ஓப்ளிக் அண்ட் ரைட் சுப்பீரியர் ரெக்டஸ், இது ரெண்டுமே டெக்ஸ்ட்ரோ எலிவேஷன், இவ்வளோ தான். இதுக்கு பேர் தான் யோக் மசில் அப்படின்னு பேர். இந்த யோக் மசில் என்ன அப்படின்னா, யோக் அப்படின்றதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நுகத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மாட்டு வண்டியில் 2 மாடையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பார் பார்த்துருப்பீங்க, அதுக்கு பேர் தான் யோக். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கும்போது ஓகே மாடு போகுது, இப்போ அடுத்து என்ன பண்ண வேண்டியதுக்கு, திரும்ப வேண்டியிருக்கு. ஸோ இப்போ டேர்ன் பண்ணும்போது இந்த ரைட் சைடு என்ன பண்ண வேண்டியிருக்கு, இப்படி போக வேண்டியிருக்கு, லெஃப்ட் சைடு என்ன பண்ண வேண்டியிருக்கு, இப்படி போக வேண்டியிருக்கு. பட் ஆனாலும் கரெக்டாக வந்து அதனோட பொசிஷனில் அது போயிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனுக்கு இப்போ அதே மாதிரி தான் ரைட்டில் திரும்பி ரைட் சைட் பார்த்து அப்பரில் பாரு லோவரில் பாரு அப்படின்னா, ஒரு ஐ அடெக்டடில் இருக்குது, ஒரு ஐ அப்டெக்டடில் இருக்குது, ஒரு ஐ அடெக்டடில் இருக்குது. அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வராமல் இந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த மசில்ஸுக்கு பேர் தான் யோக் மசில்ஸ் அப்படின்றது பேர். ஸோ இதுவும் ஒரு எம்சிக்யூ. ஸோ அகனிஸ்ட்னா என்ன, ஆன்டகனிஸ்ட்னா என்ன, சினர்ஜிஸ்ட்னா என்ன, யோக் மசில்ஸ்னா என்ன, இது எல்லாமே. ஸோ அகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட், சினர்ஜிஸ்ட் அப்படின்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மோனோஆக்குலர் மூமெண்ட்டில் பார்ப்பீங்க. இந்த யோக் மசில்ஸ்ன்றது எங்கே வந்திருக்கு அப்படின்னா பைனாக்குலர் மூமெண்ட்டில் பார்ப்பீங்க. இந்த பைனாக்குலர் விஷனில் வரும்போது தான் இந்த யோக் மசில்ஸோட ஆக்ஷன் உனக்கு தெரிகிறதுக்காக தான் ரெக்டை வந்து அப்டெக்டட் மசிலாக நல்லா ஆக்ட் பண்ணும்,
ஆப்ளிக் மசில்ஸ் வந்து அடக்டட் ஐயில் நல்லா ஆக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு தேவை. தட்ஸ் ஆல். ஸோ இப்போது டெக்ஸ்ட்ரோ எலிவேஷன் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டெக்ஸ்ட்ரோ எலிவேஷனுக்கு அப்டக்டட் ஐயில் ரெக்டஸ் நல்லா ஆக்ட் பண்ணும். ஸோ ரைட் சுப்பீரியர் ரெக்டஸ். அண்ட் அடக்டட் ஐயில் ஒப்ளிக் நல்லா ஆக்ட் பண்ணும். ஸோ லெஃப்ட் இன்ஃபீரியர் ஒப்ளிக். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அபவுட் யுவர் டெக்ஸ்ட்ரோ எலிவேஷன். இதே மாதிரி டெக்ஸ்ட்ரோ டிப்ரெஷன் அதுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ டெக்ஸ்ட்ரோ டிப்ரெஷன். ஸோ அப்டக்டட் ஐ அப்போ இங்கே என்ன ஆக்ட் பண்ணும்? அப்டக்ட் ஐயில் ரெக்டஸ் நல்லா ஆக்ட் பண்ணும். அப்போ ரைட் இன்ஃபீரியர் ரெக்டஸ். இங்கே அடக்டட் ஐ அப்போ லெஃப்ட் சுப்பீரியர் ஓப்ளிக். அவ்வளோதான். டிப்ரெஸ் பண்ணணும்னா சுப்பீரியர் ஓப்ளிக், எலிவேட் பண்ணணும்னா இன்ஃபீரியர் ஓப்ளிக். தட்ஸ் ஆல். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆக்ஷனும் டெக்ஸ்ட்ரோ எலிவேஷன், டெக்ஸ்ட்ரோ டிப்ரெஷன், தென் லீவோ எலிவேஷன், லீவோ டிப்ரெஷன், இது எல்லாமே நீயே ஒரு இமேஜின் பண்ணி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் நின்றுக்கிட்டு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஈஸியாக வந்துடும். தட்ஸ் ஆல். இந்த அனாட்டமி எதுக்கு தேவை? அந்த மசில் புல், அதனோட ஆரிஜின், அதனோட டைரக்ஷன், இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா இப்போ இந்த மசில் பால்சி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியறதுக்கு தான். So this is the explanation. Is a 2 mark. So what is yoke muscle? அப்படின்னா pair of muscles from the opposite eyes. They contract simultaneously to perform a particular movement. So அந்த particular version movement-ஐ perform பண்ணுறதுக்காக simultaneous-ஆக contract ஆகக்கூடிய a pair of muscles of opposite eyes. அதுக்கு பேர் தான் yoke muscle. So ஒருவனுக்கும் என்னென்ன recti muscles are act in the abducted eye, oblique muscles are act in the adducted eye, the except medial rectus and lateral rectus. அதை எதுக்கும் கொண்டு வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையே இல்லை. Okay, this is for levo elevation and levo depression. Once again, what are the muscles அப்படின்றத we are describing. That's all. So for levo elevation, so levo elevationக்கு left superior rectus abducted, ரைட்டில் அடக்டடாக இருக்கும். ஸோ ரைட் இன்ஃபீரியர் ஓப்ளிக். தென் டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் அப்டக்டட். ஸோ லெஃப்ட் இன்ஃபீரியர் ரெக்டஸ், ரைட் அடக்டட் பொசிஷனில் இருக்குது. ஸோ ரைட் சுப்பீரியர் ஓப்ளிக். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் அது எல்லா அந்த மூமெண்ட்ஸுக்கு எல்லாம் வேர்சன் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். வேர்ஜன்ஸ் அப்படின்றது கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன். கன்வர்ஜன்ஸ்ன்றது டுவர்ட்ஸ் அ நோஸ். ஸோ ரெண்டுமே அடக்டட் பொசிஷனில் இருந்தால் தட் இஸ் கன்வர்ஜன், தட் இஸ் அ வாலண்டரி ஆக்ஷன் ஃபார் நியர் ஆப்ஜெக்ட்ஸ். அதே டைவர்ஜன்ஸ்ன்றது இப்போ சொன்ன மாதிரி இட்ஸ் அன் இன்வாலண்ட்ரி ஃபார் ஹெட் டில்ட் ஆர் ரொட்டேட்ரி இமேஜ் பார்க்கும்போது நாம் பண்ணுறது. இது நம்மளோட நாலேஜுக்கு இல்லாமல் இன்வாலண்ட்ரியாக நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பெத்தாலஜி. வாட் இஸ் ஸ்குவிண்ட் அப்படின்னா டீவியேஷன் ஆஃப் த ஐபால். ஸோ டீவியேஷன் ஆஃப் த ஐபால் எய்தர் டுவர்ட்ஸ் த நேசல் சைட் இன் அடக்டட் பொசிஷன் or towards the temporal side or in a abducted position or in a upward manner or in a downward manner. So இப்போ adduct பொசிஷனுக்கு ஒரு ஸ்குவிண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அப்டக்டடாக ஸ்குவிண்ட் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அப்பர்னா என்ன பேர், லோவர்னா என்ன பேர்? இந்த பேர்களை மட்டும் அனாட்டமியில் தெரிஞ்சுக்கோங்க. நீ ஆஃப்தமாலஜி போகும்போது அதுக்கான பெத்தாலஜி என்ன அப்படின்றத படிப்பீங்க. ஸோ இன்வேர்டு அப்படின்னு வந்துச்சுன்னா ஈசோ, இஎஸ்ஓ, ஈசோ அப்படின்னா இன்வேர்டு. அப்படியே எக்ஸோ அப்படின்னு சொன்னால் அவுட்வேர்டு, ஹைப்பர் அப்படின்னு சொன்னால் அப்வேர்டு, ஹைப்போ அப்படின்னா டவுன்வேர்டு. தட்ஸ் ஆல். ஸோ ஈசோ இன்வர்ட் டீவியேஷன், ஈசோட்ரோபியா. தென் எக்ஸோட்ரோபியானா அப்படியே அவுட்வேர்டில் டீவியேட் ஆகி இருக்கிறது. ஹைப்பராக டிவியேட் ஆகிருந்தால் ஹைப்பர்ட்ரோஃபியா, ஹைப்போவாக டிவியேட் ஆகிருந்தால் ஹைப்போட்ரோபியா. தட்ஸ் ஆல். இனி இதே மாதிரி நீங்கள் வந்து ஈசோட்ரோஃபியா போகிற மாதிரியே ஈசோஃபோரியான்னு ஒன்று படிப்பீங்க. அது நீங்கள் ஆஃப்தமாலஜி போய் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அதுவே என்னென்னா ஒரு மைனர் வெர்ஷன் ஆஃப் திஸ் ஸ்குவிண்ட்டுக்கு பேர் தான் ஃபோரியான்னு சொல்லுவாங்க. இது ட்ரோஃபியா அப்படின்றது பார்க்கும் போதே ஸ்ட்ராங்காக தெரிகிறது. தட் இஸ் த ட்ரோஃபியா. திஸ் இஸ் அபவுட் த ஸ்குவிண்ட். தென் ஈச் அண்ட் எவ்ரி நர்வ் பால்சியுமே உனக்கு கிளினிக்கல் சார்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்ட்ராக்குலர் மூமெண்ட்ஸ் அண்ட் மசில்ஸ், ஐபால் மூமெண்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து ஒரு இண்டிவிஜுவல் நர்வ் பால்சி உன் கையில் வந்து கிளினிக்கல் சார்ட் கொடுப்பாங்க. ஸோ ஆஸ்பி சார்ட்டில் யூ ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் தட் சார்ட். ஸோ அனாட்டமியில் அந்த சார்ட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க.
ஆஃப்தமாலஜியில் அப்படியே உங்கள் கையில் கேஸ் கொடுக்க போகிறாங்க, அந்த பேஷண்ட்டை பார்த்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் நடக்க போகுது. ஸோ இப்போ ஃபோர்த் நர்வ் பால்சி. ஃபோர்த் நர்வ்ன்றது என்ன? ட்ராக்லியார். ட்ராக்லியார் இட்ஸ் கோயிங் டு சப்ளை எந்த மசில்? superior oblique. So SO4. அப்போ superior oblique muscle palsy. So trochlear nerve இப்போ சப்ளை பண்ண போகுது. இப்போ superior oblique muscle palsy பார்க்கணுன்னா அப்போ அதனோட anatomy உனக்கு ரொம்ப important. இப்போ once again superior oblique ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதனோட ரூஃப்லேருந்து ஆரிஜின் எடுத்து வந்துச்சு. ஸோ ரூஃபில் ஆரிஜின் எடுத்த மசில் என்ன பண்ணுது? பிட்வீன் த ரூஃப் அண்ட் த மீடியல் வால் வருது. ரூஃப் அண்ட் த மீடியல் வால் வரும்போது ஸோ திஸ் இஸ் த ட்ராக்லியா. இங்கே தான் அந்த மசிலோட இன்சேஷன் இருக்குது, சுப்பீரியர் ஆப்ளிக்கோட இன்சேஷன். ட்ராக்லியாவிலேருந்து இது டெண்டனாக மாறப்போகுது. திஸ் இஸ் த மீடியல் வால். ஸோ ஃப்ரம் த ரூஃப்லேருந்து த மசில் ஆரிஜின் எடுக்குது. ஸோ திஸ் இஸ் த மீடியல் ரெக்டஸ். above the medial rectus தான் இந்த superior oblique muscle இருக்குது. So from the roofல origin எடுத்த muscle then runs along the roof and the medial wall. At the anteromedial angle வரும்போது this is the pulley. So இந்த புள்ளியில் வரும்போது it turns into right angle and then it is inserted into the posterior segment of the eyeball behind the equator. So இப்போ automatically this is the visual axis. ஸோ விசுவல் ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ்னால் இந்த மசிலோட ஆக்சிஸ் எப்படி இருக்குது? ஒரு 51 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அப்போ சுப்பீரியர் ஆப்ளிக் ஆக்ட் பண்ணணும்னா எப்போ வந்து நல்லா ஆக்ட் பண்ணும், எக்ஸ்க்ளூசிவாக எப்போ ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ஐபால் அடெக்ட் ஆகும்போது. ஸோ இப்படி அடெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மசிலோட லாங் ஆக்சிஸும் ஐபாலோட லாங் ஆக்சிஸும் சேம் லைனில் இருக்கும். ஸோ அந்த சேம் லைனில் இருக்கும்போது இப்போ சுப்பீரியர் ஆப்ளிக் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? அடெக்டட் ஐயை டிப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ சுப்பீரியர் ஆப்ளிக் பால்சி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த சுப்பீரியர் ஆப்ளிக் என்ன பண்ண போகுது? ஆக்ட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ண முடியாது? ஐபாலை டிப்ரெஸ் பண்ண முடியாது. அப்போ எதெல்லாம் ஓவர் ஆக்ட் பண்ணுது? லேட்ரல் ரெக்டஸ் ஓவர் ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி அக்குலோமோட்டார் நர்வ் சப்ளை அதெல்லாமே ஓவர் ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்டுக்கு என்ன பண்ண முடியல? டிப்ரெஷன் டவுன்வர்டாக பார்க்க முடியல. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ண முடியல அவங்களால? வேறு என்னெல்லாம் இதுக்கு ஆக்ஷன் இருக்குது? டிப்ரெஷன் சொன்னோம், தென் இன்டார்ஷன் ஒன்று சொன்னோம், தென் அப்டக்ஷன் ஒன்று சொன்னோம். இதெல்லாம் அதனோட மினிமல் ஆக்ஷன்ஸ். மெயின் ஆக்ஷன் வந்து டிப்ரெஷன் தான். ஸோ இப்போ டிப்ரெஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷண்ட் வந்து டிப்ரெஷனாக பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு வந்து ரைட் சைட் சுப்பீரியர் ஆப்ளிக் வந்து பால்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரைட்டில் லோவர் கார்னரில் இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது, இல்லை இங்கே எனக்குள்ள வந்து ஒரு பாக்ஸில் இருக்குது, அதுலேருந்து நான் ஒரு விஷயம் எடுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு திரும்பணும். இப்படி என்னோடய டேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னோடய லெஃப்ட் ஐ அழகாக டேர்ன் பண்ணிடுது. ஆனால் என்னோடய ரைட் ஐ என்ன பண்ண முடியல? டவுன்வர்டாக அப்படி பார்க்க முடியல. ஸோ அப்போ டவுன்வர்ட் பார்க்க முடியலன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? இதுலேருந்து சிக்னல் ஒழுங்காக கிடைக்காது. அப்போ லெஃப்ட் ஐலேருந்து மட்டும் சிக்னல் கிடைக்குது. அப்போ எனக்கு என்ன தெரியும்னா அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே ரெண்டாக தெரியும். ஸோ அப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷனை சரி பண்ணணும். இன்னொன்று 8th நர்வ் ஸ்டிமுலேட் ஆகும். ஏதோ சம்திங் பேலன்ஸ் மிஸ் ஆகுது, என்னன்னு பாரு அப்படின்றத நம்ம பிரெயின் வந்து அலர்ட் பண்ணும். ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட அந்த ரைட் ஐயை கொஞ்சம் அடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடெக்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஹெட்டை என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடை டில்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு நான் டில்ட் பண்ண உடனே என்னோடய ஐ என்ன வைக்கும்? ரைட் ஐ அடெக்டட் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இந்த அடெக்டட் பொசிஷனில் வந்தோடனே இப்போ எனக்கு அதை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ டவுன்வர்டாக நான் பார்க்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? என்னோடய ரைட் ஐயில் பிரச்சனை இருக்கிறதுனால என்னோடய தலை இப்போ எந்த பக்கம் சாயுது? ஆப்போசிட் சைட் லெஃப்ட் சைடில் சாஞ்சிக்குவேன். லெஃப்ட் சைடில் சாஞ்ச உடனே எனக்கு இப்போ டியூ டு த கிராவிட்டி இருக்கு இல்லையா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஐபால் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே போகும். ஸோ அப்போ எனக்கு இந்த கன்ஃபியூஷன் குறையும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை குறைக்கிறதுக்காக நான் இப்படி டில்ட்டிங் பண்ணுறேன் இல்லையா, இந்த டில்ட்டிங்கிறது அந்த சுப்பீரியர் ஆப்ளிக் பால்சி பேஷண்ட் கிட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளினிக்கல் சைன். ஸோ சுப்பீரியர் ஆப்ளிக் ஆர் ட்ராக்லியார் நர்வ் பால்சியில் த பேஷண்ட்டோட ஹெட் டில்ட் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் அ ஆப்போசிட் சைட். ஸோ ரைட் ஐயில் பிரச்சனை இருக்குன்னா ஹெட் டில்ட் டுவர்ட்ஸ் அ லெஃப்ட் ஷோல்டர். லெஃப்ட் ஐயில் பிரச்சனை இருக்குன்னா ஹெட் டில்ட் டுவர்ட்ஸ் அ ரைட் ஷோல்டர். அவ்வளோதான். ஸோ அப்படி பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்? என்னோடய பால்சியை நான் எனக்கு நானே ஓவர் கம் பண்ணிவிட்டு அதை நான்
சரி பண்ணிக்குவேன். ஸோ இந்த ஹெட் டில்ட்டை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த அப்நார்மல் போஸ்டர் உள்ள ஒரு கிளினிக்கல் சார்ட் உங்களுக்கு வச்சுருப்போம். ஸோ இதில் மெயினாக ப்ராப்ளம் என்ன வரப்போகுது? டிப்ளோபியா. ஏன் டிப்ளோபியா? ஒரு கன்ஃபியூஷன். ஸோ டிப்ளோபியா மீன்ஸ் டபுள் விஷன் தெரியுது. அடுத்தது என்ன? ஹைப்பர் ட்ரோஃபியா. ஸோ ஏன் ஹைப்பர் ட்ரோஃபியாவுக்கு போய்க்குது? டிப்ரெஸ் பண்ண முடியல, ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபீரியர் ஒப்ளிக்கு சுப்பீரியர் ரெக்டஸ் எல்லாம் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ அப்போ என்னோட ஐபால் என்ன பண்ணும்? மேலே போய்க்கும். கீழே இருக்க முடியாது அப்படின்னால மேலே திரும்பிக்கும். ஸோ ஹைப்பர் ட்ரோஃபியா. அப்போ ஸ்குவிண்ட் எப்படி இருக்கும்? மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். தென் மூமெண்ட்ஸ் என்ன ஆகிக்குது? ஆட்டோமேட்டிக்காக அக்குலர் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிக்குது. அதே மாதிரி ஹெட் டில்ட் என்ன பண்ண போகுது? ஆப்போசிட் சைட், பர்டிகுலராக அப்நார்மல் ஹெட் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் சைட். இவ்வளோ தான். இந்த 4 பாயிண்ட்டை திருப்பி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு பேசிக் அனாட்டமி தேவை. நீ எம்எஸ் ஆஃப்தல் படித்தாலும் சரி. ஸோ அதுக்காக தான் இந்த அனாட்டமி படிக்கிறீங்க. ஸோ டிப்ளோபியா, ஹைப்பர்ட்ரோஃபியா, then restricted ocular movements, then abnormal head posture, that is a superior oblique palsy. ஏன் இதை திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த superior oblique ஒரே ஒரு மசில், ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நர்வ் சப்ளை பண்ணுது. ஸோ அது பால்சி ஆச்சுன்னா இந்த மாதிரி போயிடும். அடுத்தது என்ன? ஒரே ஒரு மசில், ஒரே ஒரு நர்வ், lateral rectus abducens nerve palsy. ஸோ இந்த lateral rectus போகுது அப்படின்னா 6th nerve palsy, that is the commonest palsy. ஏன் அப்படின்னா அதனோட intracranial course பார்த்தீங்கன்னா there is the longest intracranial course-ஆக இருக்கும். ஸோ யூஸ்வலாக intracranial-ஆக அஃபெக்ட் ஆகக்கூடிய மெயின் cranial nerve என்னன்னு பார்த்தீங்கன்னா 6th nerve-ஆக தான் இருக்கும். ஸோ அப்போ 6th nerve palsy ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? lateral rectus போயிடுது. இப்போது this is the lateral rectus. lateral rectus இப்போ palsy ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ண முடியாது? அப்டெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்டெக்ட் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுவேன்? என்னோட ஐ மற்றதெல்லாம் வேலை செய்யுது. ஸோ அடெக்ட் ஆகும், மேலே பார்க்கும், கீழே பார்க்கும். ஆனால் என்ன பண்ண முடியல? அப்டெக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ அப்டெக்ட் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணணும்? தலையை இப்படி சாய்க்கணும். அவ்வளோதான். டுவர்ட்ஸ் கிராவிட்டி கீழே போயிடும். ஸோ அப்டுசன் நர்வ் பால்சியாக இருந்தால் அப்போ தலை எந்த பக்கம் சாய்க்கணும்? சேம் சைட். தட்ஸ் ஆல். அதுக்காக தான் இதை படிக்கிறோம். ஸோ lateral rectus palsy, abducens nerve palsy. lateral rectus போயிடுச்சுன்னா என்ன மூமெண்ட்? அப்டெக்டட் மூமெண்ட் இஸ் நாட் பாசிபிள். சரி, lateral rotation இருக்காது. ஸோ அப்டெக்டட். ஸோ அப்டெக்டட் மூமெண்ட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் என்ன வரப்போகுது? டபுள் விஷன். அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும்? ஹெட்டை டுவர்ட்ஸ் த பால்சி சைடு. இதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். SO4ல் superior oblique palsy-னா ஆப்போசிட் சைட் ஹெட்டை டில்ட் பண்ணிக்குவாங்க. abducens nerve palsy-னா சேம் சைட் ஹெட்டை டில்ட் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ தான். திஸ் இஸ் த MCQ. இதே தான் உனக்கு கிளினிக்கல் கேஸும். தென் அடுத்தது என்ன? oculomotor nerve palsy. தேர்ட் நர்வ் தான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சப்ளை பண்ண போகுது. அப்போ எல்லாமும் பால்சி ஆகிடுச்சு. மிச்சம் 2 மசில் தான் இருக்க போகுது. ஒன்று superior oblique, இன்னொன்று lateral rectus. ஏன்னா இது 4th நர்வு, இது 6th நர்வு. ஸோ அப்போ இது 2 மட்டும் ஆக்ட் பண்ண போகுது. superior oblique lateral rectus மட்டும் ஆக்ட் பண்ணுது. ஸோ lateral rectus மட்டும் ஆக்ட் பண்ணுதுன்னா அப்போ ஐ எப்படி இருக்கும்? அப்டெக்ட் ஆகிருக்கும். superior oblique மட்டும் ஆக்ட் பண்ண போகுதுன்னா ஐ எப்படி இருக்கும்? டவுன்வர்டாக இருக்கும். ஸோ அப்போ ஐ மூமெண்ட் எப்படி இருக்கும்? டவுன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட். இந்த பொசிஷனில் தான் ஐ எப்பயுமே இருக்கும். தேர்டு நர்வ் பால்சி ஆயிடுச்சுன்னா. ஏன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் மசில்ஸுமே superior rectus, inferior rectus, medial rectus, inferior oblique, levator palpebrae superioris எல்லாமும் சேர்ந்து பேரலைஸ் ஆயிடுச்சு. ஒன்லி இந்த superior oblique-ம் lateral rectus-ம் மட்டும்தான் இருக்குன்றதுனால ஐ என்ன பண்ணிக்குது? டவுன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் டீவியேஷன் இருக்கும். ஸோ டவுன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் டீவியேஷனில் ஸ்குவிண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ அது என்ன பால்சி? oculomotor nerve palsy. That's all. Next, oculomotor nerve palsy-ல மிச்சம் என்னெல்லாம் வரப்போகுது? levator palpebrae superioris போயிடுது. ஸோ அதுதான் superior upper eyelid-ஐ எலிவேட் பண்ணும் நம்ம சொல்கிறோம். அப்போ அது போயிடுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது? இட்ஸ் சிம்பத்தட்டிக் ஆக்ஷனாக இருந்தால் கூட டோசிஸ். ஸோ ஐலிட்டை எலிவேட் பண்ண முடியாது. டோசிஸ் வந்துடுது. தென் நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? oculomotor nerve. திஸ் இஸ் ரிலேட்டட் வித் த சிலியரி கேங்க்லியான். சிலியரி கேங்க்லியான் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. அந்த oculomotor nerve-ஓட இதுலேருந்து தான் ஒரு டு த பிரான்ச் டு த இன்ஃபீரியர் oblique வழியாக ஒரு 2 ரூட் மூலமாக த சிலியர் கேங்க்லியான் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் த நர்வ் டு இன்ஃபீரியர் oblique. அப்போ அந்த கேங்க்லியான் போயிடுது. பாராசிம்பத்தட்டிக் கேங்க்லியானுக்கு போகக்கூடிய சப்ளையும் போயிடுது. அது என்ன மசிலுக்கு சப்ளை பண்ண போகுது? ஸ்பிங்டர் பியூப்பிலே. ஸோ ஐபால்குள்ளே இருக்கக்கூடிய பியூப்புலரி மசில், பர்டிகுலராக ஸ்பிங்டர் மசில். அப்போ அந்த ஸ்பிங்டர் மசில் போயிடுது அப்படின்னா பியூப்பிள் எப்படி இருக்கும்? டைலேட்டடாக இருக்கும். ஸோ டைலேட்டட் பியூப்பிள், அவுட்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் டீவியேஷன் ஆஃப் த ஐபால் அண்ட் த ட்ரூப்பிங் ஆஃப் த ஐலிட், டோசிஸ் ஆஃப் த ஐலிட். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது என்ன பால்சி?
oculomotor nerve palsy. இது மூணுமே உங்களுக்கு சார்ட்டு. அதே அப்படியே ஆஃப்தல் டிபார்ட்மெண்ட் போகும்போது இந்த மூணுமே உங்களுக்கு பேஷண்ட்ஸே கையில் கிளினிக்கலாக கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்ல போகிறாங்க. இவ்வளோ தான். தென் திஸ் இஸ் த தேர்ட் நர்வ் பால்சி. ஸோ தேர்ட் நர்வ் பால்சியில் ஒன்ஸ் அகெயின் டோசஸ் இருக்குது. தென் அப்டக்ஷன் ஆஃப் த குளோப். ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மசில்ஸும் போயிருக்கு எக்ஸப்ட் டவுன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் அண்ட் டைலேட்டட் pupil. That's all. The next sixth nerve palsy என்ன இருக்க போகுது? once again lateral rectus போயிடுது. ஸோ ஐ எப்பயுமே அடக்டட் பொசிஷனில் இருக்க போகுது. அப்போ அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஹெட்டை டில் பண்ணிக்கணும் on the same side. That's all. So these are all the important things you have to know and study about the entire orbit and the extraocular muscles.